வணக்கம். குமுதா சமையலறையில் இன்றைக்கி நம்ம இடியாப்பம் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இடியாப்பம் மாவு எடுத்து தண்ணி கொஞ்சம் தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு அதை நல்லா ஜலித்து ஆவி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த வேக வச்ச மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்தளவுக்கு கொழுக்கட்டை மாவு பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு பிசைஞ்சு எடுத்த மாவை இடியாப்பம் மரத்தில் போட்டு இது தாங்க இடியாப்பம் புழிஞ்சு வைக்கிற தட்டு. அந்த தட்டில் புழிஞ்சு விடலாம். புழிஞ்சு விட்டு திரும்பவும் அதே மாதிரி ஆவி கட்டி வேக வைக்கணுங்க. இட்லி எப்படி வேக வச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி வேக வச்சு எடுக்கணும். இது பெரிய குவான்டிட்டியாக வேக வைக்கிறாங்க. அதனால் பெரிய ட்ரம்மு மாதிரி வச்சு அதுக்குள்ளே வேக வச்சு எடுக்கிறாங்க இடியாப்பத்தை. நாம் இட்லி கொப்பரையிலே கூட வச்சு வேக வச்சுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக ஒரு நாள் வச்சுருந்தா கூட பூ மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பெரிய வீடியோவில் போட்டிருக்குறோம். அந்த எந்தெந்த அளவு எந்த பதத்தில் பிசையணும் மாவு எந்த அளவில் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய வீடியோவில் இருக்குது பாருங்கள்.